டிசம்பர் 28 மாசில்லா குழந்தைகளின் விழா. யூதர்களின் அரசராக புதிதாக பிறந்திருக்கின்ற அரச குழந்தையை கொல்வதற்காக பெரிய ஏரோது 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல படைவீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். அது பலனற்ற ஒன்றாக மாறியது. அந்த மாசில்லா குழந்தைகளை தான் இன்று நினைவு கூறுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் கருக்கலைப்பு மூலம் படுகொலை செய்யப்பட்ட எண்ணற்ற எண்ணிக்கையிலான அப்பாவி குழந்தைகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறுகிறோம். மோசே பிறந்த சமயத்தில் எபிரேயர்களின் ஆண் குழந்தைகளை பார்வோன் கொன்றதையும் இன்றைய விழா நமக்கு நினைவூட்டுகிறது. பெரிய ஏரோது ஒரு யூதராக இல்லாமல் இருந்தாலும் கூட ரோம பேரரசால் யூதேயாவின் குறுநில மன்னனாக இருக்க ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவரது தந்தை ஒரு இடுமேயன், தாய் ஒரு அராபியர். இந்த கொடூரமான குறுநில மன்னன் ஆட்சியில் இருக்க ரோமைய இராணுவத்தில் இருந்த முக்கியஸ்தவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அவர் தனது மனைவி, சகோதரர், 2 மைத்துனர்கள் உட்பட சந்தேகத்துக்குரிய தனது ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக இருந்த அனைவரையும் தூக்கிலிட்டார். தாவீது அரசரின் வழித்தோன்றல் ஒருவர் பெத்லெகேமில் அரசராக பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு ஏரோது பயந்ததில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இந்த குழந்தை ஒரு நாள் இஸ்ரேல் மற்றும் யூதேயாவின் முறையாக அரசராக மாறலாம் என்பதை உணர்ந்து 3 ஞானிகள் வந்தபோது அவர்களை அழைத்து குழந்தை இயேசு இருக்கும் இடத்தை தனக்கு அறிவிக்க வேண்டும் என்றான். ஆனால் அந்த 3 ஞானியரும் தன்னை திரும்பி பார்க்க வராததைக் கண்டு கோபத்தின் உச்சத்திற்கு சென்றான். எரேமியா இறைவாக்கினர் உரைத்தபடி மாசில்லா குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்று மத்தேயு எடுத்துரைக்கிறார். வசனம் 17-18. அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தனது குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார், ஆறுதல் பெற மறுக்கிறார், ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை. ராமா பெத்லெகேமுக்கு அருகில் இருந்த மலை. முதுபெரும் தந்தை யாக்கோபுவின் மனைவி ராக்கேல் புதைக்கப்பட்ட இடம். யூதர்கள் அசிரியர்களால் அடிமைகளாக பிடிக்கப்பட்ட போதும், பின்னர் ஏரோது மாசில்லா குழந்தைகளை கொன்றபோதும் அவள் கல்லறையில் அழுது கொண்டிருந்தாள் என்று யூதர்கள் நம்பினர். பெரும்பாலும் இயேசு கிமு 4ஆம் ஆண்டில்தான் பிறந்திருக்க வேண்டும். ஞானிகள் தங்களுடைய கணிப்புப்படி கிமு 2ல்தான் எருசலேமுக்கு வந்திருந்தனர். அதே ஆண்டில் யோசேப்பு, மரியா, குழந்தை இயேசு மூவரும் எகிப்துக்கு ஓடிப்போய் அங்கே சில மாதங்களே குடியிருந்தனர். இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் படிப்பினை என்ன? இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் படிப்பினை ஒரு வெள்ளிடை மலை. எங்கெங்கெல்லாம் மாசில்லா குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நம் எதிர்ப்பு குரல் ஒலிக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லும் புள்ளி விவரம் 4000 குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் கருக்கலைப்பு செய்கிறார்கள் என்று அமெரிக்க நாளிதழ் சொல்லுகிறது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் கருக்கலைப்பு சாதாரண ஒன்றாக மாறிவிட்டது. கருக்கலைப்பு இன்று பெற்றோர்கள் மிக எளிமையாக செய்து கொள்ளுகிறார்கள். கடவுள் கொடுத்ததை மனிதன் எடுக்க உரிமையில்லை.
கடவுள் கொடுத்ததை கடவுளுக்கு மட்டுமே எடுக்க உரிமை உண்டு. எனவே கருவிலே களைத்த கொன்ற குழந்தைகளுக்காக, நம் பாவங்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஒப்புக்கொடுப்போம். மன்றாடி ஜெபிப்போம். ஆமீன்.